கட்டடம் கட்டுறதுக்கு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, வி.கே. ராமசாமியை கூப்பிட்டு சிவாஜியை தலைவராக இருக்க சொல்லு, அந்த கட்டடத்தை கட்டிடலாம் அப்படின்னு. இவர் தலைவராக வந்த உடனே நிறைய பேர் எம்.எம். ராமசாமி செட்டியார், சின்னப்பாதவர் எல்லாம் மெம்பர்ஸாக இருந்து பேங்க்கில் கடன் வாங்கி அந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க. இவர் என்ன சொல்ல, வி.கே. ராமசாமி கிட்ட எம்ஜிஆர் கிட்ட போய் சொல்லுங்கள், இந்த கடனை அடைக்கிற வரைக்கும் தேர்தல் நடத்தக்கூடாது, யாரும் தலைவருக்கு போட்டி போடக்கூடாது, கடனை அடைச்ச வரைக்கும் நான் விளைவிக்கிறேன், அப்போ நடத்திக்கிட்டேன். ஆனால் எம்ஜிஆர் நடத்திட்டார். அப்போ அந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னு கேட்டுவான்னு சொல்லும்போது 4 ஊர் சொல்லியிருக்கார், திருநெல்வேலி, கோயம்புத்தூர், மதுரை, இங்கெல்லாம் வந்து சிவாஜியை நாடகம் போட சொல்லுங்கள், ஸ்டார் நைட் நடத்த சொல்லுங்கள், அதை பணத்தை வச்சுக்கோங்க. அப்படி வசூலான பணம் வந்து 1,85,00,000 வந்துருக்கு. ஓஹோ. அப்போ அதை கொண்டு போய் வி.கே. ராமசாமி எம்ஜிஆர்கிட்ட கொடுத்தாச்சு, முதல்வர்கிட்ட கொடுத்துட்டு இந்த நடிகர் சங்க கடன் இருக்குது, அது எதுக்கு தம்பி கணேசன் அதை பற்றி கவலைப்படுறாரு, அது வர்ற தலைவர்கள் கட்டிக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 5 லட்சம் மட்டும் அந்த பணத்திலேருந்து கொடுத்துட்டு மீதியை கொடுக்கல. அதில் தான் இந்த நடிகர் சங்க கடனே ஏறிச்சு, சிவாஜியும் ஒதுங்கிட்டார். இல்லை, அப்போ நான் வந்து நடிகர் சங்கத்துக்கு இனிமேல் உள்ளே வரமாட்டேன் அது அப்போ அப்படின்னு சொன்னதில்ல. அப்புறம் இன்னொரு இன்சிடெண்ட் நடந்துச்சு, அவரை வந்து உடனே போக சொன்னாங்க, ஆளுக வந்து அவரை போக சொல்லி இங்கே இனிமேல் இருக்கணும். அப்போ சொல்லிட்டு தான் என்னுடைய டெட் பாடி கூட இங்கே கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மயங்களையும் கூப்பிட்டு, டே நான் இறந்த பிறகு என் பாடியை மட்டும் நடிகர் சங்கத்துக்கு கொண்டு போயிடாதீங்க அப்படின்னு சொன்னார். அது மாதிரி கொண்டு போகல அவங்க.